ஆ வேலை முடிஞ்சு பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஆ அதாவது அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கிறீங்களா? இல்லை சவுண்டு கேட்கலையே. பரவாயில்ல பரவாயில்ல, விட்டு விட்டு எடுக்குது. சவுண்டு கேட்கல, யாராவது வரட்டும். ஓகேங்க, எனக்கு கேக்குது, மியூட்ல போட்டுருந்தேன். ஓகேங்க. அதுதான் காலையிலேருந்து காலையிலேருந்து இவர் பீச்சுனுடைய நண்பர் வந்திருந்தாரு. அவருக்கு அவர் ஏதோ ஏற்றுமதி பண்ணிட்டு இருப்பாரு தெரியுது. பீச்சு நண்பர் சுமன்னு பேர், சுமன் சுமன். ஆமாம். அப்படியே கேட்டுக்கிறீங்களா? ஓகேங்க, பஸ்ல உட்காந்துட்டேன். நீ அப்படியே உட்காந்துக்குங்க, சும்மா அப்படியே பேசுவோம். பஸ்ஸில் ஏசி பச்சா? எல்லாம் குளிர்சாதன பஸ், எல்லாமே குளிர்சாதனமா? ஆமாங்க, எல்லாம் குளிர்சாதனம் தான் இல்லையா? குளிர்ச்சி தான். வெயில் கடுமையா இருக்கா? வெயில் அப்படி கடுமையா இருக்குமா? வெயில் கடுமையா இருக்குமா? இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓ, ஆமாங்க, வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். வெயிலும் பெய்யும் மழையும் மாத்தி மாத்தி. இங்க சிங்கப்பூர்ல வருஷமெல்லாம் ஒரே கிளைமேட் தான். ஒண்ணு மழை பெய்யும், இல்லாட்டி வெயில் அடிக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தை அங்கே வச்சு போட்டு வந்துட்டீங்க. அவங்க பார்க்கட்டும், அவங்க தேவைப்பட்டோம்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதையே தேவைப்பட்டு அவங்கள கூப்பிடுவாங்க. சரி, ஏதாவது இருந்தால் கூப்பிடுவாங்க. ரைட்டு, அது ஒரு நூலகத்துக்கு போயிடுச்சு. இன்னும் அடுத்து நாம் என்ன பண்ணோம்னா, ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா? ஆராய்ச்சி மையத்தில் கொண்டே கொடுக்கணும். புரியுங்களா? அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேங்கய்யா. தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா? முதல்ல தமிழ் சங்கத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் அந்த கிளாஸஸ் இருக்கு. திருவள்ளுவர் பத்தி இங்க நிறைய திருவள்ளுவருடைய இது இருக்கும். திருவள்ளுவருக்கு அவருடைய சிலை வச்சிருக்காங்க இங்க ஒரு இடத்துல. தமிழ் எழுத்துக்கள் போட்டுட்டு ஒரு சிலை இருக்கு. ஸோ நமக்கு கூகுள் பண்ணியிருக்கேன் நான், ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அதில் எதோ கான்டாக்ட் பேரெல்லாம் எதுவும் இல்லை. யூடியூப்ல மட்டும் ஒரு வீடியோ இருக்கு. சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கேன். அது பாருங்க. முக்கியமா யூனிவர்சிட்டியில போய் அங்க யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டி தமிழ் துறை தலைவர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி தான் டாப் மோஸ்ட். அந்த யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும் இல்லையா? அந்த இதுல நம்ம இங்க போக முடியாதுங்க. இங்க மேபி நம்ம படிப்பதற்கு வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ், மெடிசனு அவங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மாணவர்களை தான் நம்ம பார்க்கணும். அதனால அதுக்குரிய மாணவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களா நம்ம பார்க்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, அப்படி பொதுமையா செய்யுங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதே நேரத்துல அந்த தமிழ் துறை தலைவர் ஈஸியா சந்திச்சிடலாம். என்னது அங்க அது முடியும். அது தமிழ் துறை. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் துறை தலைவர் ஈஸியா செஞ்சுட்டுன்னா அவர் முறை உள்ள வந்துடலாம். அவர் மூலமா தமிழ் துறை தலைவர் இருக்கு இல்லையா? இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போங்க, 2-3 புத்தகத்தை எடுத்துட்டு போங்க. 2 எடுத்துட்டு போய் தமிழ் துறை தலைவர் சந்திச்சுட்டு இது R&D பண்ணலான்னு இருக்கிறேன், என்னது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான்ங்கிறத விட ஈஸியா பண்ணிடலாம். நமக்கு பக்கத்தால நாடு, புரியுதுங்களா? தமிழோடு தொடர்புடைய நாடு, ஆட்சி மொழி தமிழ். அதனால ஈஸியா நம்ம அடிச்சுட்டு போறோம். நம்ம ஜெர்மனி எல்லா நாட்டையும் நம்புறது என்பது ஹை டெக்னாலஜி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா ஏர்லைன்ஸ்ல டாப்ல இருக்கிறான், ஏரோஸ்பேஸ்ல டாப்ல இருக்கிறான், ஏர்லைன்ஸ்ல டாப்ல இருக்கிறான் இல்லையா? புரியுதா? ஏர்லைன்ஸ்ல டாப்ல இருக்கானே இல்லையா? அதான் சொல்றேன். அதனால இது ஸ்பேஸ் ரிசர்ச்சுகள், நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் மூலமாக இவங்க இருந்து இன்புட் கொடுங்க, இன்டர்நேஷனலுக்கு இன்புட் கொடுக்கலாம். அதாவது எவல்யூஷன் சேஞ்சஸ் எப்படி நடக்குது, இந்த திருவள்ளுவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத
அவங்களுக்கு புரியும். திருவள்ளுவர்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அடிக்கடி பார்லிமெண்ட்ல திருக்குறளை பத்தி பேசுறாங்க. அடிக்கடி பார்லிமெண்ட்ல திருக்குறளை பத்தி பேசுறாங்க. புரியுதுங்களா? மலேசியாவிலேயே பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. மலேசியாவிலேயே பார்லிமெண்ட்ல திருக்குறள் பத்தி பேசுறாங்க. அ- மலேசியால என்ன, மலேசியால ஆட்சி மொழியா? மலேசியால தமிழ் ஆட்சி மொழியா? இல்லைங்கய்யா, ஒரு லாங்குவேஜ் அவ்வளவுதான். ரைட். ஆனா நம்ம சிங்கப்பூர் கார்னர் பண்ணல, நம்ம ஈஸி, நமக்கு நாம வந்து எங்கெங்கேயோ போறோம். சரியா இருக்கட்டும். பட் ஆனா இவங்க இவங்க இப்ப இங்க வந்து மொழியில கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப உள்ள இளையர்களுக்கு ஆங்கிலம் வழியா தான் தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அதனால இங்க ஆங்கிலத்துக்கு தமிழுடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனா அது நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. பட் ஆனா இதுல உள்ள கருத்துக்கள் இப்ப எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம ஒரு நிலைப்படுத்திக்கணும். இன்னும் இப்போ நம்ம மாணவரா தானே இருக்கோம். ஸோ முதல்ல நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா இட்டில் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆ அதுக்குள்ள இந்த கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம பேசுற அளவுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பொறுமையா நடக்கும். நிச்சயம். அது ரைட்டு. ஆனா இப்போதைக்கு கொடுக்குற கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். கிரவுண்ட் ஆமா, ஒர்க் அதுதான் பண்ணுங்க. பொறுமையா. கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாண்ட முதல்ல இப்படி ஒரு இப்படி மெசேஜ் இருக்கு. அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் எங்க போனாலும் அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் சொல்லிடுங்க. அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தமிழ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுங்க. என்னது, தமிழ் ஆராய்ச்சியில இருந்து விண்வெளித்துறைக்கு எப்படி போறது, நம்ம நாடு எப்படி போறது அப்படிங்கிற செய்தி அப்படி பேசுங்க. இப்போ லைப்ரரியில் பேசுனீங்களே அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்க இந்த பேசுறது வந்து நறுக்குன்னு இருக்கணும். ஒரு நிமிஷம் தான் பேசணும், 2 நிமிஷம் தான் பேசணும். அவனை சிந்திக்க வச்சிடணும். நான் எப்படி அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி திஸ் இஸ் அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் ஃபார் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தமிழ் இல்ல ஸ்டடீஸ். நமக்கு வந்து இங்கிலீஷ்ல புக் இருந்தா நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல ஃபுல்லா வேலை இல்ல, சினாப்சிஸ் தான் நமக்கு ஒரு 2-3 சாப்டர் இருக்கு. ஏன்னா அதை காட்டி போதும் நம்ம போதும், பேசலாம் அது அந்த போதும், சாப்டர்ஸ். அது போதும். அவனுக்கு அறிவுள்ள அது நீ அதை நீங்க கொடுக்குறப்ப இப்போ லெசன் நம்பர் 5, லெசன் நம்பர் 9, லெசன் நம்பர் 11 அதை மட்டும் கோட் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரண்ட்ல. புரியுதா? இங்கிலீஷ்ல இருக்கிற சாப்டர் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் முக்கியம். ஆமா லெசன் ஆமா, நம்பர் 5, சாப்டர் 5 லெசன் நம்பர் அதுதான் சினாப்சிஸே அதுல வந்துருச்சு. அது போதுங்க. லெசன் நம்பர் இதுல 11 தான் ரொம்ப முக்கியம். அறிவியல் ரீதியா எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். முதல்ல வந்து நம்ம ஒரு கிரவுண்ட்ல நின்று நம்ம பேசுற அளவுக்கு நமக்கான ஸ்தலத்தை உருவாக்கிக்கணும் ஃபர்ஸ்ட். முதல்ல அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? அது ரைட்டு. ஆங்கிலத்துல பேசுறதுக்கும் இப்ப நம்மள தயார்படுத்திக்கிறதுக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும் இது. ஸோ அதனால நம்ம நிக்கணும் ஓனா இது செய்வோம். சரி, உங்களால என்ன முடியும் அதான் என்ன சொல்றேன்னா, உங்களால அப்பப்ப கேட்டுக்குங்க. நான் ஐடியா தான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லல கண்டிப்பா. எனக்கு ஐடியா. இப்ப நான் போய் ஜெர்மனிக்கு போறேங்கிறேன். அந்த அம்மா கேட்டுச்சு நில் டயட்னு. அந்த அம்மா ஈவா வைல்டன் தான் வந்து தமிழ்துறை தலைவர். கணவர் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். 2 பேருமே கணவன் மணி சேர்ந்து தான் அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட் இயக்குறாங்க. அவருக்கும் தெரியும், இந்த ஈவா வைல்டனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இஸ் இட் ஜீரோ டயட்? எஸ் இட் இஸ் ஜீரோ டயட்னு சொன்னேன். இஸ் இட் ஜீரோ டயட்? எஸ் இட் இஸ் ஜீரோ டயட்னு சொன்னேன். ஜீரோ டயட்னா என்ன தெரியுமா? லிக்விட் டயட் இஸ் ஜீரோ டயட். நீங்க லிக்விட் டயட்டுக்கு வந்துட்டவே ஜீரோ டயட் தான். அதாவது லிக்விட் வாட்டருங்கிறது அட்வான்ஸ்டு, லிக்விடாவே ஜீரோ டயட் தான். லிக்விடுங்கிறது நீங்க ஜீரோன்னு சொல்றது இங்க எதை சொல்றீங்க? லிக்விடும் ஜீரோ தான், வாட்டரும் ஜீரோ தான். அது ஸ்டில் நம்ம சாப்பிடாத மாதிரி ஒரு கணக்கு தான். பின்னங்க கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் ஜீரோ டயட் தான். ஓகே, சோ கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் நம்ம இது எதுவுமே எடுக்கிறது கிடையாது. இப்ப நம்ம உடம்ப சுத்தப்படுத்திட்டு தண்ணியிலும் வெறும் கீரையிலையும் லிக்விட் டயட் தான் முடிச்சு போச்சு. அதாவது ஏர் டயட், லிக்விட் டயட் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில் வந்துடும். லிக்விட் டயட்ல ஒண்ணுமே கிடையாது. லிக்விட் டயட்ல ஒன்றும் கிடையாதுண்ணே. ஏன்னா அந்த அம்மா கேட்டுச்சு என்கிட்ட, ஈசிட் லிக்விட் ஈசிட் ஜீரோ டயட்? எஸ் இட் இஸ் ஜீரோ டயட்னு சொன்னேன். ஏன்னா இது யார் ரிசர்ச் பண்ண கேட்டீங்கன்னா, நியூரோ சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. யார் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது? நியூரோ சயின்டிஸ்ட். இந்த நியூரோ சயின்டிஸ்ட், கார்டியாலஜி அவங்க பண்ண வேண்டியது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. என்ன ப்ரூவ் பண்ணு கேட்டீங்கன்னா, கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் தான் ஹெல்த் தருன்னு யாரும் ப்ரூவ் பண்ணல. ஹெல்த் தருன்னு சொல்லியிருந்தாலும் இந்நேரம் எல்லாரும் சத்தம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தின்னு எனக்கு ஹெல்த் வரும்னு கேட்டிருப்பாங்க. அது யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பேசிக்கே செய்வோம். அது மெல்லத்தான் செய்யணும். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. மெல்லத்தான் செய்யணும், நிதானமாக தான் செய்யணும். ஆனால் நாம வந்து இப்போதான் ஃபீல்டில் இறங்கி இருக்கிறீங்க.
நீங்க போக போக நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க போக போக உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. உங்களை யாருன்னு ஒரு தமிழ் துறை தலைவர் சந்திச்சு பேசுறேன்னு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது அவங்கள வச்சு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போகலாம். அவங்கள வச்சு பயாலஜி டிபார்ட்மெண்ட் போகலாம். எங்க போகலாம்? பயாலஜி டிபார்ட்மெண்ட் போனாவே புரிஞ்சுக்குவாங்க. இதை விட்டு முதல் தமிழ் துறைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பயாலஜிக்கு போங்க. ரெண்டுமே போதும். பயாலஜி போனா போதும். வாய்ப்பு இருந்தா பயாலஜில 2 இருக்கு. தாராள பயாலஜி, மைக்ரோ பயாலஜி இருக்குது. கேசவன் ஐயா மியூட்ல போட்டிருக்காரு நினைக்கிறேன். இருக்கா என்ன பேச்சு? அவர் சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் போய் இந்த ஆராய்ச்சி மையத்துக்கு போக சொல்லியிருக்கேன். அதுக்கான முயற்சி பண்றாரு அவர். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் இருக்கிற ஆராய்ச்சி மையம் மெல்ல தான் செய்வாங்க. ஏன்னா இதை பத்தி வெள்ளைக்காரன் சொன்னா செஞ்சிருவான். வெள்ளைக்காரன் சொன்னா செய்வான். வெள்ளைக்காரனுக்கு எப்ப புத்தி வருதோ, வெள்ளைக்காரனுக்கு விழிப்புணர்வு வந்தா இவன் செய்வான். வெள்ளைக்காரன் விண்வெளியில குடியில் அமைச்சதான் இவன் விண்வெளியில குடியில் அமைப்பான். வெள்ளைக்காரன் விண்வெளிக்கு போனதான் இவன் விண்வெளிக்கு போவான். வெள்ளைக்காரன் ராக்கெட் செஞ்சதான் இவன் ராக்கெட் செய்வான். வெள்ளைக்காரன் மூச்சு விட்டதான் இவன் மூச்சு விடுவான். என்னது? நீர் மருத்துவம் வெள்ளைக்காரன் செஞ்சா இதெல்லாம் பரவிடும். செய்ய மாட்டேங்கிறானு ஐயா. அது ஆராய்ச்சியாளர்கள் செய்வாங்க. இவங்க செய்வாங்க. ஆராய்ச்சியாளர்கள் தான் செய்வாங்க. ஆராய்ச்சியாளர் தான் செய்வாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்யாது. ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்யாது. R&D செய்யும். என்னது? ஓஹோ, ரிசர்ச் சென்டர். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வேற, R&D வேற. மெடிக்கல் வேற, R&D வேற. மெடிக்கல் வேற வேணா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். R&Dங்கிறப்ப எல்லாம் வந்துருவான். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க மருந்து வைக்கிறதுல தான் குறிக்கோளா இருப்பாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் R&D வேற, ஸ்பேஸ் R&D வேற. புரியுதுங்களா? மெடிக்கல் R&D வேற, ஸ்பேஸ் R&D வேற, அப்புறம் வந்து ராணுவ R&D வேற, டிஃபென்ஸ் R&D வேற. தனித்தனியா இருக்கு. ஆமா, அந்த R&D வரும் பொழுது ஒரு ஹியூமனை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாரும் வந்துருவானுங்க. என்னது? எல்லாரும் சேர்ந்துருவான். ஏன்னா அவன்லயே இப்போ வந்து ராணுவ R&Dன்னு வச்சுங்க. ராணுவத்துல எல்லாம் வந்துருவானுங்க. அதுல வந்து பிசிக்ஸ், மெடிக்கல் வந்து எல்லாம் வந்துருவானுங்க. அதாவது உயிரை பத்தி ஆராய்ச்சி, ஹெல்த்தை பத்தி ஆராய்ச்சி பண்றான், டயட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எல்லா துறையும் அங்க வந்துருவாங்க. அந்த துறை அது அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க. ராணுவத்திற்கு இது தேவைதான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் தனி. இப்ப விண்வெளித்துறைன்னு வச்சுங்க. இப்ப ஏற்கனவே வந்து விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க வந்து என்ன பண்ணுங்க, எல்லா மருத்துவரும் வச்சிருப்பாங்க. ஆயுர்வேதம், அங்குபஞ்சர் எல்லாம் நாசா விஞ்ஞானி பண்ணது கரெக்டா பண்ணானுங்க. நாசா விஞ்ஞானிகள் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாசா விஞ்ஞானிகள் பண்ணானுங்க. 22 வருஷமாச்சு. அடுத்து நாம என்ன பண்ணோம்னா, இப்ப சிங்கப்பூர்ல இப்படி ஒரு வேர்ல்டு லெவல்ல சிங்கப்பூர் தான் 2வது ஏர்லைன்ஸ்ல டாப்புங்க. ஏர்லைன்ஸ்ல பில்டப் பண்றது, விமான கட்டுமானத்துல உலகத்துல 2வது ஆளுங்க. அது ஒரு பக்கம் கற்பனையெல்லாம் பேசுறதை விட R&D கற்பனையே என்னவா இருக்கலாம். யாராரு தான் இருக்க போலாம். ஹெல்த்ல வீக் அல்லவா? ஹெல்த்ல வீக். அதனாலதான் சொல்றேன், இது ஆராய்ச்சி மையத்தை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்ம மெல்லத்தான் வருவாங்க. இவன் வந்து அவன் மூச்சு விட்டா தான் இவனை இந்த இந்தியாக்காரன் அவனை காப்பி அடிக்கிறது இந்தியாவோட வேலைங்க. இந்தியாவுக்கு சொந்த மூளை ஏதுங்க. வெள்ளைக்காரன் காப்பி அடிச்சு இவன் காப்பி அடிப்பான். இவன் புதுசா எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான். டெவலப்மெண்ட் தான். இப்ப கூட வேகமா இந்த வாகனம் போற மாதிரி ஒன்று அதாவது ஹைப்பர் லூப்னு சொல்லுவாங்க. ஒரு கேப்சூல், சின்ன கேப்சூல் மாதிரி வச்சு ஒரு குழாயில வச்சு வேகமா அனுப்புறது. 1500 கிலோமீட்டர் வேகத்துல அனுப்புறது. எலன் மாஸ்க்கு தான் அந்த டிசைன் கொண்டு வந்தேன். ஆனா அங்க செலவு நேரம் அதிகமாகுதுன்னு கீழே போட்டானுங்க. அது வந்து மின்காந்தத்தை ஓடக்கூடிய வண்டி, எலக்ட்ரிக் ட்ரெயின். அதாவது மின்காந்த ரயில். சைனாக்காரன் பயங்கரமா 600 கிலோமீட்டர் வாரத்துல போகுதான். இப்ப அது வந்து எப்படின்னா வெளியில போறது. இது வந்து ஒரு குழாயில ட்ரம்லயே போறது. ஒரு வட்ட குழாய், ஒரு பைப்பு குழாயில ஆளே போறது. ஒரு பைப்பு குழாய் இருக்கு இல்லையா, அதுல வச்சு சொருன்னு விடுறது. இடையில எதுவுமே இருக்குது. ஒரு குழாய்க்குள்ள ஒரு ஆள் போறான். 10 நிமிஷத்துல சென்னை போயிடுறது. எத்தனை நிமிஷத்துல? 10 நிமிஷம். சென்னை டு ஈரோடு. சென்னை டு ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆகும். இது ஏரிக்கு வந்து 10 நிமிஷம் அங்கே போய் இறங்கலாம். டொய்யன்னு ஒரே ஸ்பீட் போய் இறங்கியாச்சு. அவ்வளவுதான்.
மணிக்கு 1500 கிலோமீட்டர் மணிக்கு. 1500. அப்ப என்ன, ஈரோடு to கோபி வந்து ஈரோடு to கோபி அப்படி கணக்கு போட்டீங்கன்னா ஈரோடு to கோபி 15 நிமிஷம். அவ்வளவுதான். 20 நிமிஷத்துல போய் இறங்கிடலாம். ஆனா சார்ஜ் 1,00,000 ரூபா வரும், அது வேற. அந்த மாதிரி அது இருக்கட்டும், அதெல்லாம் செய்யட்டும், அதெல்லாம் செய்யட்டும். ஆனா அது அமெரிக்காரனை பார்த்து காப்பி அடிச்சது. என்னது அமெரிக்கா. காப்பி அடிக்கிறது தானே வேலை. பெண்ண பெரிய செல்லு நீங்களா கண்டுபிடிச்சீங்க? செல்லு யாரு கண்டுபிடிச்சாங்க? ராக்கெட் யாரு கண்டுபிடிச்சாங்க? அமெரிக்காக்காரங்க. ஆமா. ரஷ்யாக்காரன். ரஷ்யா. ம் விண்வெளிக்கு போனது அவன் தானே முதல்ல. விண்வெளிக்கு யார் முதல்ல போனா? அவன் தான் போனான். அப்புறம் சைனா இது, அப்புறம் அமெரிக்கா போனான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கூட்டா கட்டடம் கட்டினானுங்க. குடில், விண்வெளி குடில் காமிச்சானுங்க. இப்ப அந்த விண்வெளி குடில் வந்து கெட்டு போச்சு, கைவிட போறானுங்க. 2 பேரும் தனித்தனி குடில் கட்டி ஆகணும். ரஷ்யாக்காரன் தனியா வீடு கட்டி ஆகணும். அதே போகிற அமெரிக்காக்காரன் வீடு கட்டி, இப்ப சைனாக்காரன் வீடு கட்டிட்டான். சைனாக்காரன் விண்வெளியில் வீடு கட்டிட்டான். வீடு கட்டி அவன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு இந்த அங்கேயே 1 வருஷம் வரைக்கும் இருக்கலாங்க. 1 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஒரு விண்வெளி குடியில 15 பேர் தங்கலாம். ஒரு விண்வெளி குடியில 15 பேர் தங்கலாம். ஆனா 7 பேர் நிரந்தரமா தங்கலாம். போயிட்டு 6 மாசத்துக்கு ஒருக்கா. இப்பெல்லாம் முந்தியில 3 மாசம், இப்பெல்லாம் 6 மாசம். 7 பேர் அங்க இருப்பாங்க, 7 பேர் திரும்பி இருப்பாங்க. எப்பவுமே தனியாள் கிடையாது, எப்பவுமே 7 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. 7 பேர் மேல போவாங்க, அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு 7 பேர் கீழே வருவாங்க. இப்படித்தான் போகும். இங்க தனியால ஒரு ஆள் கிடையாது. தனியால ஐயா இப்போ நம்ம வந்து திருக்குறள் 158ஆம் பக்கம் படிக்கலாமா? பாருங்க. குடும்ப கட்டுப்பாடா? திருக்குறள் சில முக்கிய பகுதிகளும் சுருக்கமும், அதை ஒட்டிய சில சிந்தனைகளும். 158ங்க. 158ஆ? சரி. 24. திருக்குறள் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதனுடைய அதை ஒட்டிய சில சிந்தனைகளும். அதுல மூணாவது பகுதியா? சரி 3. சரி. உலகத்தோடு ஒட்ட உலகல் படிங்க. உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். பலகற்றும் அல்லார் அறிவிலார். தீயவை எல்லாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. கெடுதல் செய்யறது அத்தனையுமே தீயதான். இப்ப உடம்பை கெடுக்குது இல்லையா? உடம்பை கெடுக்கிற அத்தனை தீய பழக்கம் தானே. தீயவை தீய பயத்தலால். இப்ப வந்து புற்றுநோய் வருது, சக்கரை நோய் வருது, இதெல்லாம் ஏன் தீயவன் தெரியுது இல்ல? திங்கிறதுனால தீமைன்னு தெரியுது இல்லையா? தீயவனை எதை குறிக்குது? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீமை தருகின்ற காரணத்தினால். தீய பயம்னா தீமை தரக்கூடிய பயன், நன்மை பயன். நன்மை பயக்கும் தீமை பயக்கும் 2 இருக்குது. அப்ப தீயவை தீய பயத்தலால்னா தீயவை தீமையை தரக்கூடியது. இப்ப சிகரெட் குடிக்கிறீங்க, அது தீமையா நன்மையா? தீமை. சாராயம் குடிக்கிறீங்க, தீமையா நன்மையா? தீமை. டீ காஃபி குடிக்கிறீங்க, நன்மையா தீமையா? அதுவும் தீமைதான். எல்லாமே தீமைதான். ரத்தம் கெட்டு போதே இல்லையா? இறைச்சி திங்கிறாங்க, நன்மையா தீமையா? தீமை. இப்படி எல்லாம் தீமைதான். ஏன்னா இறைச்சி சாப்பிட்றவனுக்கு ஹீமோகுளோபின் இருக்கிறாங்க. இறைச்சி சாப்பிட்றவனுக்கு நுரையீரல் வேலை செய்யாது. இறைச்சி சாப்பிட்றவனுக்கு சிறுநீரக வேலை செய்யாது. ஆமா. இன்னைக்கு கூட ஆமா, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு மாரடைப்பு வந்துருச்சு. இன்னைக்கு ஏப்ப சின்ன வயசுல ஏப்ப மாரடைப்பு வருது? ஏஆர் ரஹ்மானுக்கு மாரடைப்பு வந்தாச்சு. அப்போலோ அட்மிட். இப்போ அப்போலோவில் கேசவன்
சொல்லுங்க. அதான் இந்த கழிவுகள்லாம் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது சேர்ந்து போச்சுன்னா அது ரிசல்ட் வந்துடுது. இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏஆர் ரஹ்மானுக்கு இதெல்லாம் குப்பை சேர்ந்து போச்சு. இப்பதான் அட்மிட், இப்பதான் நியூஸ் ஓடிட்டு இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மாரடைப்பு வந்து விட்டது. ஏஆர் ரஹ்மானுக்கு ம். இதய கொலை அடைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு ம். கஷ்டப்பட்டு கழிவுகளை சேர்த்தாச்சு. அப்படி இப்பதான் நம்ம ஒரு அனுபவிச்சாகணும். ஒரு இசையமைப்பாளர் பத்தி நேத்து கூட பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ம். இளையராஜாவுக்கு இந்த நீர் மருத்துவம் போகணும்னு பேசிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ஏஆர் ரஹ்மானுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் மாதிரி தெரியுது. அது- எல்லாரும் கழிவு தேக்கத்துல மாட்டிக்கிறாங்கய்யா. அதுதாங்க அதை வெளியே இப்ப அனுப்புறது 2 தெரியல. நாளா இசையமைப்பாளர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். யாரை பத்தி பேசிட்டு இருந்தோம்? இளையராஜா இப்படி சாதனை பண்ணிருக்காருன்னு பேசிட்டு இருந்தோம். அவருக்கு இந்த புத்தகம் போய் சேரணும்னு சொன்னா, இப்ப என்னன்னா அதே இசையமைப்பாளர் இன்னொருத்தர், அதே உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இவருமே ஆஸ்கார் விருது பெற்ற அவரு மாரடைப்புல படுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். குழு படைச்சிருச்சு. குழு ஒரே நிமிஷம் தான், என்ன முடிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம் தான். என்னது, ஒரு வினாடி தானே? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? ஒரே வினாடி. ஐயா, இப்ப இந்த மாரடைப்புன்றது அப்ப ரத்தம் அசுத்தமாயிடுது. அங்க என்ன நடக்குது ஆக்சுவலி மாரடைப்புனா? கொழுப்பு கொழுப்பு இப்போ நம்மளுடைய கொழுப்பு நீர் உடம்பு பூரா மருத்துவத்துல கொழுப்பு தான். இருக்கவங்க மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் ஃபேட் இருக்கு இல்லையா, அதுதான் மாவுச்சத்து. இப்ப மாவுச்சத்து திங்கிறாள் தானுங்க. மாவுச்சத்துன்னு இறைச்சி திங்கிறாள் தானே. ஓகேங்க, அது எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது? எக்ஸாக்ட்டா இப்ப உடல்ல பல மாரடைப்புனா இப்ப பாகத்துல நம்ம இந்த தங்கி நீர் மருத்துவத்துல உடல்ல பல நீர் நீர் மருத்துவத்துல இருக்கிறவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அத? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக நம்ம உடம்பானது அதை 4ஆ பிரிக்கணும். அதாவது நாம் உண்ணும் உணவுக்கு எந்த மாதிரி செலவாகுதுன்னு பார்க்கணும். உண்ணும் உணவு எந்த மாதிரி செலவாக, அப்ப உண்ணும் உணவு அவருக்கு செலவாகல. உண்ணும் உணவு செலவாகவில்லை. செலவாகாம உள்ளே தங்கி அவரை கொள்ளுது. என்னது, உண்ணும் உணவு செலவாயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்ணும் உணவு செலவாகாமல் உள்ளே தங்கி பல பாகங்கள் கொழுப்பாக படிந்து விடுகிறது. கொழுப்பாக படிந்து விட்டு அந்த உறுப்புகளின் செயல்திறனை பாதிக்கிறது. அந்த உறுப்புகளின் செயல்திறனை பாதிக்கிறது. அதனால் மரணம் ஏற்படுகிறது. நாம் உண்ணும் உணவு எந்த மாதிரி செலவாகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு 4 வகையில் செலவாகிறது. அதாவது நாம் உண்ணும் உணவு மலமாக திடக்கழிவாக வெளியேறுகிறது. 2வது, சிறுநீர் மூலமாக அதிகமான உப்புகள் வெளியேறுகின்றன. 3வது பகுதி இரவில் ஒரு பகுதி. 3வது இரவில் ஒரு பகுதி வாயில் படிகிறது. வாயிலும் பல்லிலும் தொண்டையிலும் படுகிறது. நாம் காலை எழுந்தவனும் அதைத்தான் பல் துலக்குவதன் மூலமாக சுத்தம் செய்கிறோம். ஆனால் நீர் மருத்துவமானது தொண்டையில் படிந்திருக்கும் விஷத்தை, தொண்டையும் தொண்டைக்கு இருக்கிற விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறது. 4வதாக ஸ்டார்ச். 4வதாக என்னது? ஸ்டார்ச். முக்கியமாக ஸ்டார்ச் ஆனது குறிப்பாக மாவு கொழுப்பாக மாறி உள்ளே இருக்கிற பல உறுப்புகள் மேல் படிந்து பல உறுப்புகள் என்ன அர்த்தம்? கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம், ரத்தம். நமக்கு 12 வகையான மண்டலம் இருக்குது. அதுபோக உயிர் உறுப்புகள் ஏராளமா இருக்குது. குறிப்பாக கணையம் முக்கியமான உயிர்ப்பு. குறிப்பாக இறையல், இந்த இறப்பை, இந்த இதயம் ஒரு முக்கியமான உறுப்பு, கணையம் ஒரு முக்கியமான உறுப்பு, கல்லீரல் ஒரு முக்கியமான உறுப்பு, நுரையீரல் ஒரு முக்கியமான, இப்ப நிறைய உறுப்பு இருக்கு. அதுல போய் படிந்து விடுகிறது. கொழுப்பு படிஞ்சிருது, ரத்தத்துல படிஞ்சிருது, நரம்பு மண்டலத்துல படிஞ்சிருது. இந்த மாதிரி 12 மண்டலம் படிஞ்சிருது. புரியுதா? அதுதான் பல நோய்களுக்கு காரணமாக. இப்ப நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எங்கெல்லாம் போய் படியுது, எங்கெல்லாம் படியுது சொன்னீங்க? பதிவாயாச்சு, உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ஏன் கவனிக்கல? கவனிச்சிட்டு இருக்கேன். அந்த கடைசி பாயிண்ட் சொல்றேன். இதயம், கணையம், கல்லீரல், நுரையீரல் போட்டு 12 உறுப்புல படியுது. நம்ம உடம்புல 12 மண்டலம் இருக்கிறது. தோல் மண்டலம், சதை மண்டலம், இரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், நுரையீரல் மண்டலம், கழிவிறக்கு மண்டலம், நிணநீர் மண்டலம், இனப்பெருக்கு மண்டலம், அப்புறம் நாளமலா சுரப்பி மண்டலம். இப்படி இருந்துட்டே இருக்கு. 12 மண்டலம் இருக்கின்றன. இதுல முக்கியமா இது சொன்னா புரியாது. நேரடியாக கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம்,
இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகள் வந்து என்ன பண்ணுது, படிந்து விடுகின்றன. படிந்து அதன் செயல்திறனை பாதிக்கின்றன. அதன் செயல்திறனை பாதிக்கின்றன. அப்படி பாதிக்கின்ற அது மட்டுமில்ல, பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. இந்த கொழுப்பு தான், இந்த மாவுச்சத்து என்னது, மாவுச்சத்து கொழுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. மாவுச்சத்து தான் கொழுப்பாக மாறுகிறது. என்ன சத்து? மாவுச்சத்து கொழுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக. இப்ப பார்த்தா இளைஞர் மாதிரி இருக்காரு, ஆனா மரணம் வந்துருச்சே இல்லையா, நோய் வந்துருச்சே இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வாணி, உலக புகழ் பெற்ற அறிவாளிதான், இசை மேதை தான். இளையராஜுக்கு அடுத்தபடியாக இசை இளைய மேராஜ், 2 பேரும் சமமானவங்க தான், இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொக்கிஷம், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். ஏஆர் ரஹ்மான் தெரியாம உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ஏஆர் ரஹ்மான் தெரியாம உலகத்துல எந்த மெசேஜும் தெரியாம யாரும் இருக்க முடியாது. இளையராஜா தெரியாம யாருமே இருக்க முடியாது. இளையராஜா தெரியாம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அவங்க எல்லாருமே. அப்புறம் என்ன, உங்களையும் நம்மளையும் தெரியாம இருக்கலாம், ஆனா நாம யாருன்னு காட்டணும் வெளியே, நம்ம யாருன்னு காட்டணும். அதுக்கு நாம என்ன பண்ண, அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சாகணும். என்னது, கிரவுண்ட் ஒர்க். அண்டர் கிரவுண்ட் வேலை உள்ள பூந்துறணும், ஏதோ ஒரு வகையில பூந்துறணும். எப்படி, நமக்கு மந்திரம் இருக்குதுங்கய்யா. நம்ம வந்து எவல்யூஷன் சயின்ஸ், நம்ம பரிணாம அறிவியல், எந்த துறையில உள்ள போத முடியும், எந்த துறையிலையும். ராணுவத்துறையில போக முடியும், விண்வெளி துறையை போக முடியும், மருத்துவத்துறையில போக முடியும், இலக்கியத்துறையில போக முடியும், தமிழ் இலக்கியத்துறையில போக முடியும், நோபல் பரிசு வரைக்கும் கொண்டு போக முடியும். சிங்கப்பூர்கார் யாராவது நினைச்சாங்கன்னா நீங்க சிங்கப்பூர் சார்பில் நோபல் பரிசை வாங்க முடியும். புரியுதா? சிங்கப்பூர் சார்பில் திருலோகச்சந்தர் நோபல் பரிசை வாங்க முடியும். நீங்க பேசாம சிங்கப்பூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பேசாம இந்த புத்தகத்தை ரிசர்ச் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. நான் R&D பண்றேன், நீங்க ஏற்கனவே ஒரு பட்டதாரி தர, நான் வந்து R&D பண்ணான்னு 6 மணி ப்ரூஃப் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லுங்க, நான் ப்ரூஃப் பண்றேன். மாடல் நான் மாடலா வர்றேன். என்னது, புரியுதுங்கய்யா? நேஷனல் யூனிவர்சிட்டியில வந்து BA தமிழ் இருக்கு, BA லிட்ரேச்சர் இருக்கு. அப்ப போய் விசாரிக்கலாம். லைக் வந்து அதன் துறையில இங்க வந்து இலக்கியமா தான் ரிசர்ச் இருக்கான்னு நமக்கு தெரியல. மேற்பண்டி இப்ப போய் பேசினா நமக்கு புரியும், இந்த மாதிரி எடுத்து மொழியை வந்து ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னு. நான் அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறேன். இங்க ஆய்வுகள், கட்டுரைகள். தமிழ் மாணவரை சேர்ந்துட்டு PhD பண்ணுங்க. முதல்ல தமிழ் மாணவரை சேர்ந்துருங்க. முதல்ல தமிழ் மாணவரை சேர்ந்துட்டு நீங்க வந்து ஏற்கனவே டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்க எம்ஏ தமிழ் போட்டுருங்க. என்னது, டிகிரி இல்லைங்க, நான் இங்க டிப்ளமா தான் முடிச்சேன், டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சேன். சோ அப்ப BA தமிழ் வேணா பண்ணலாம். BA தமிழ் பண்ணிட்டு இது R&Dன்னு சொல்லுங்க. R&D பண்றேன், எனக்கு ஏதாவது வசதியான வாய்ப்பு இருந்தா R&D பண்றேன்னா யாருக்காவது வழி இருக்கான்னு கேளுங்க. இதை நான் படிச்சு ரிசர்ச் பண்ணிருக்கேன், விசாரிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் R&D பண்றதுக்கு, அதாவது BA தமிழோ அங்க போய் கேட்டு, எனக்கு என்ன தெரியுங்க, நான் ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, ஜெர்மனி ஆளுகள் நேரடி சந்திச்சாச்சு. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து 2 வருஷம் இந்த படிக்க சொல்லியிருக்காங்க, அவன் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ண, அவன் பெரிய ஆள், அவன் பயங்கரமா வச்சிருக்கிறான். ஆனா நம்ம இன்னும் நுழையவே இல்லை, ஆனா செய்தி கொடுத்தாச்சு. இஸ் இட் ஜீரோ டயட் அப்படின்னு கேட்கறாங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நான் சொன்னேன். ஹங்கரிஸ் வில் பி கண்ட்ரோலபிள் சொன்னேன். ஹங்கரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சில பேசிட்டு வந்துட்டேன். அவனுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தமிழ் இருக்கிற ஆராய்ச்சியும் பண்ண தெரியாது. நம்ம பல அர்த்தம் இருக்குதுங்க ஐயா, அருந்துதல்லாம் பல அர்த்தம் இருக்குது. அருந்துதல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு, அருந்துதல்னா பல அர்த்தங்கள் இருக்கு. நமக்கு பாசிட்டிவா எது வேற, நீ சௌகரியமா எடுத்துக்கிறதே பாசிட்டிவா வேணுமா? இப்ப வந்து நம்ம உயிர் தப்பிக்கணும் பாசிட்டிவா தான் எடுக்கணும். நீ ருசிக்கு அடிமையை நீ எடுக்கக்கூடாது. ருசிக்கு அடிமை, ருசிங்கிறது புலன்களை சார்ந்தது. இப்போ உப்பு இல்லாம ருசி இல்லாம ஏஆர் ரஹ்மான் சாப்பிட்டு இருப்பாரா? நான் கேட்கறேன். ஏஆர் ரஹ்மான் உப்பு இல்லாம ருசி இல்லாம தின்னு இருப்பாரான்னு கேட்கறேன். இரண்டா, நோன்பு காலம் வேற. என்னது, நோன்பு கண்டிப்பா வச்சிருப்பாரு.
ஏன் நோன்பு அப்ப என்ன இப்ப என்ன நோன்பு முடிக்கும் சாப்பிட்டுருப்பாரு? போது எப்படி முடிச்சிருப்பாரு எனக்கு தெரியாது. உலர் நோன்பு அதான் உலர் நோன்பு இருக்கும்போது நைட்ல என்ன சாப்பிட்றாரு நமக்கு தெரியாது. அவர் எந்த மாதிரியான உணவு 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 அந்த நோன்பு இருக்கும்போது ஏங்க ஒன்னு முடிக்கும் ரெண்டே போது எப்படி ஒண்ணு இல்லைங்க, ரெண்டே உணவு தான் சாப்பிட்டுருக்கணும். சைவ உணவு சாப்பிட்டுருக்கணும், அல்லது அசைவம் இது ரெண்டு தவிர என்ன அசைவம் தான் தின்னுருப்ப? பெரும்பாலும் எடுக்கிறாங்க இல்லையா? இப்ப ஒன்னு சைவ உணவு சாப்பிட்டுருப்ப, அல்லது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னா சைவ உணவும் மாவு சேர்த்து தான், அசைவ உணவும். நேத்து இதோட சீரியஸ்னஸ் பத்தி பேசணும் இல்லையா? அதாவது உலர் ஆ, நோன்பு இருக்கும் பொழுது அந்த ம், நோன்பு இருந்து முடிக்கும் பொழுது எந்த மாதிரி உணவை சாப்பிடணும்ன்றது பெரிய அறிவு வேணும் அப்படின்னு. இப்போ ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும் பொழுது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுது இல்லையா? அப்ப ஆமா. நீங்க சாதாரணமா சாப்பிடும் போது ஆக்டிவேட் ஆயிடுது. அப்ப நீங்க ஆ, நோன்பு வச்சுட்டு நீங்க அசைவம் சாப்பிடும் பொழுது நோன்புன்னு சொல்ல வேணாம், ம். விரதம் இருக்கும் பொழுது உலர் நோன்பு உலர் நோன்பு நோன்பு, இருக்கும் பொழுது ட்ரை முடிக்கும் பொழுது ஃபாஸ்டிங் உலர் நோன்பு. ம் ஆமா. ஆ, அது ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அப்ப முடிக்கும் பொழுது அப்ப இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? லிக்விட் டயட் தான் போயிருக்கணும், லிக்விட் டயட் தான் போகணும். வேக வைத்த கடைஞ்ச கீரைகள், வேக வைத்த கடைந்த அதனாலதான் கஞ்சின்னு வச்சாங்க. என்னது? நிறைய காய்கறி போட்ட கஞ்சிங்கிறான். என்னது? காய்கறி போட்ட கஞ்சி தான் சாப்பிடணும். என்னது? காய்கறி போட்ட கஞ்சி. ஆ, அதனாலதான் அந்த கஞ்சி குடிக்கிறாங்க. கஞ்சி குடுக்குறாங்க. ஆ, பட் ஆனா அதோட அதுல முடிச்சுக்கணும். நிறைய அதுக்கப்புறம் வெங்காயம் எதுவும் போட்டிருப்பான், சாப்பிடக்கூடாது. நிறைய நிறைய பூண்டு, நிறைய வெங்காயம் இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தெளிவா இருப்பானுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா, மத்த நாட்டுல இறைச்சி சாப்பிடுவாங்க, இங்க இறைச்சி எல்லாம் கிடையாதுங்க ஐயா. நேற்று ரஷ்யாவில நோன்பு கஞ்சி பார்த்தேன். கஞ்சியுமே கஞ்சியுமே பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை கொடுக்குறானுங்க. ரொம்ப கொடூரமான ஆபத்து இது. ரஷ்ய நோன்பு கஞ்சி பார்த்தேன். அது என்ன மஞ்சளா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா பூரா இறைச்சி. அரிசி, என்னது? வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அரிசி வெங்காயம் பூண்டு, அவ்வளவுதான். அரிசி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டிருப்பாங்க. தண்ணி மாதிரி இருக்கணும். எப்படி? தண்ணி மாதிரி இருக்கணும். அது சாப்பிடணும். அது சாப்பிட்டா அது சாப்பிட்டாவே பெரிய திருப்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடி தூக்க வேண்டியதுதான். மறுபடியும் காலையில அந்த காலையில இருந்துச்சு அதே மாதிரி காய்கறி செஞ்சு சாப்பிட்டாலும் முடிஞ்சு போச்சு. வேற எல்லாம் சாப்பிட்டா ஜீரணமே ஆகாது. அது மட்டும் இல்ல, ட்ரை ஃபாஸ்டிங் இருப்ப எதுவுமே வேலை செய்யாது. தண்ணி சத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கஷ்டப்படும் உடம்பு எல்லாமே. லூப்ரிகேட்டே இருக்காது. எல்லா உள்ள உறுப்புகளும் லூப்ரிகேட்டிங்கே இருக்காது, வடுவடுப்பே இருக்காது. என்னது? கேசவன், புரியுதுங்க, புரியுது. எங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்கேயே கேட்டு இருக்கிறீங்க? என்ன சொல்றேன்னு தெரியுதா? இப்ப பேசுறோம்லையா, ஏதாவது கருத்து புரியுதுங்களா? கேக்குறியா? என்ன சொன்னேன்னு தெரியுமா? உலர் நோன்பனை பத்தி பேசுனா சொல்லுங்க, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. உலர் நோன்பை பத்தி பேசணும். ஏஆர் ரகுமானை பத்தி தான் ஆரம்பிச்சோம். அது இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த உலர் நோன்பை பத்தி பேசினா என்ன கவனிச்சீங்க? உலர் நோன்பை பத்தி ஏதோ சினிமா வகுப்புல உலர் நோன்பை பத்தி பேசுனா என்ன சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. கவனிச்சா கவனிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நோன்பை பத்தி அவர் கேட்டிருக்காரு, என்ன சாப்பிடணும் என்ன முடிக்கணும் அவர் கேட்டிருக்காரு. யாரு? திருவிழா. அதுக்கு பதில் கொடுத்துட்டு கஞ்சியில அவங்க இந்த ரம்ஜான்ல கஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நமக்கு கூட ஒரு தரம் கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ். அருமையா இருக்குது சாப்பிடறதுக்கு. அதோட முடிச்சுக்கணும். அந்த மாதிரிதான் சாப்பிடணும். அதை முடிச்சுட்டு தான் அப்புறம் சாப்பாட ஆரம்பிப்பாங்க அவங்கள நம்மள. அந்த கஞ்சி அது சும்மா ஒரு இதுக்கான் வாய் நினைக்கிறதுக்கு. ஆனா அப்புறம் தான் சாப்பாடு உட்காந்து தட்டு பூரா போட்டு 5 பேர் சேர்ந்து அம்சமா சாப்பிடுறது. அப்புறம் மோளம் அடிக்கிற மட்டும் விட்டுறது இல்லை நம்ம அதை, அந்த வகுத்த. அதுதான் நடக்குது. அருமையா ஆரம்பிச்சு பொறுமையா கொடுமையா முடிச்சு போடுறாங்க. அதுதான் அங்க நடக்குது. அப்ப தண்ணி சத்தும் கிடையாது. அப்ப மீண்டும் தண்ணி சத்தும் கிடையாது. மீண்டும் அந்த ரத்த விட்டே இறுகி போயிடும். ரத்தம் இறுகி போயிடும். ரத்தம் பிசு பிசு பதிமாயிரும். என்னது? அதான் அடர்த்தி அதிகமாகுது. அடர்த்தி அதிகமான காட்டித்தான் அடர்த்தி அதிகமான காட்டி 5000 ரூபாய்க்கு மாரடைப்பு வந்துருச்சு. அதிகமாயிடும்.
அதான் ஆபத்து. புரியுதுங்களா? அப்போ இங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நோன்பை எப்படி முடிக்க நம்ம வேண்டும்? தண்ணி நீர் மருத்துவத்திலயா அடர்த்தி கூடும்னு படிச்ச மாதிரி தெரியுது இங்க. நீர் அது வந்து பிளட்டோட டென்சிட்டி. அது வந்து பிளட்டோட டென்சிட்டி. அது தண்ணி. அடர்த்தி கூடுறது என்பது வேறு, இயற்கையான அடர்த்திக்கு வரும் என்பது வேறு. அடர்த்தி கூடும் குறைங்கிறது பத்தி கிடையாது. அதுதான் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இப்போ ரத்தம் தூய்மையாகும் பொழுது பிளட்டோட டென்சிட்டி திக்னஸ் அதிகமாகும். அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். பட் ஆனா இப்போ ஹார்ட் அட்டாக் ஆகும்போது அப்போ அது வந்து என்ன, அது என்ன அங்க என்ன நடக்குது? அங்க வந்து ஹை டென்சிட்டி, ஆழ முடிக்கிற அடர்த்தி, ஆழ சாவடிக்கிற அடர்த்தி. என்னது? எபோவ் நார்மல். அப்ப பிளட் பியூர் ஆகும்போது அந்த டென்சிட்டி வந்து அது வேறங்களையா? அது வந்து இயற்கை அடர்த்தி வந்துரு. அதுக்கு பேர் இயற்கை அடர்த்தின்னு பேரு. இயற்கை ஒப்ப அடர்த்தி. சாதாரண விஷயம் இல்ல. உடலுங்கிறது என்ன விளையாட்டா? கோயிலுக்கு மரணத்தை எதிர்க்கிறதுக்கு உடம்பு நம்ம கொடுத்திருக்கிறது. மரணத்தை எதிர்க்கணும், பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான். பசித்தாகம் என்பது பிறவி நோய். அந்த பிறவி நோயை கட்டுப்படுத்தாம தின்னுட்டு இருந்தேன்னா போய் சேர வேண்டியதுதான். என்னது? இப்போ இப்படி இது கரெக்டா பாருங்க. பிளட்ல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். அப்ப அது வந்து ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். கரெக்ட்டுங்களா? கொலஸ்ட்ராலே கிடையாது, பேடும் கிடையாது, குட்டும் கிடையாது. வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகள், பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் பேசுறதுக்கு பேசவே தேவையில்லை. பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் அப்படித்தான் பேசுவாங்க. பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகளுக்கு என்னங்க தெரியும்? இல்லங்க, அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. குட் கொலஸ்ட்ரால், பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள், பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதனா வந்து? அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த குட் கொலஸ்ட்ரால்? அப்ப நம்மளுடைய நீர் மருத்துவத்தின்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அத சுத்தமாகல, இயற்கை இடத்துக்கு வரல. சுத்தமாகவில்லை, இயற்கை இடத்துக்கு வரல. அதிகமான கொழுப்பும் உப்பும் நீக்கப்பட வேண்டும். அப்ப இந்த நீர் மருத்துவம் என்பது உடம்புக்கு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணும். எல்லாத்தையும் மையநடி கொண்டு வந்து உடம்பை நியூட்ரல் பண்ணும். இந்த நியூட்ரலா என்னன்னு தெரியாது இல்லையா? அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த மருந்து மாத்திரைக்கு அடிமைதான், அவ்வளவுதான். மருந்து மாத்திரைக்கு அடிமை. எப்ப வேணாலும் மாறு. இன்னும் முதல் அட்டாக், ரெண்டாவது வந்துச்சு, நாள் முடிச்சிட்டு இருக்காது. நீ திங்கறது கூட மாவு சத்து தானே. சொன்னீங்களா இந்த எங்கேயோ கவனிக்காத இருக்கிறீங்களா? அப்பதான் இந்த அர்னால்டு எக்ரேட் தேடுனா அது கிடைக்கல. அவர் என்ன சொல்றாரு, இந்த உடல் மூவ்மெண்ட்டையே நிறுத்தி போடும் இந்த இதுங்கிறார். இந்த தேவையில்லாத கழிவுகள், இந்த தேவைக்கு மேல உள்ளது, அந்த அடர்த்தி அதிகமாகும் போது ஸ்டாப் பண்ணிடுங்கிறார். அது தெரியும். அதைத்தாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் எளிமையா கொண்டு வந்தாச்சு. வெங்கடேசன் கொண்டு வந்துட்டாரு இல்லையா? அர்னால்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க, அதை நம்ம முக்கியமா எடுத்துக்க முடியாது. அர்னால்டு தியரி இஸ் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். என்னது? அவருதான் சொல்லிருக்காரு போல. ஐயா, நம்ம புக்ல பக்கம் 14 அன்னைக்கு படிச்சுட்டு சொன்னாங்க, ரிமைண்ட் பண்ணாங்க மாமா. பேஜ் நம்பர் 14 போட்டுருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 14 இது சேர்ந்துடுது. இது 14 அந்த அடர்த்தி இந்த என்ன, இந்த நீங்க சொன்ன டென்சிட்டி அதுல கூடி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பிளாக் ஆகி. பேஜ் நம்பர் 14 இம்முறையில் நம்முடைய ரத்தம் அது அடையக்கூடிய மிக அடர்த்தியான டென்சிட்டியை பெறுவதனால் எந்த நோயும் எதற்கும் சக்தி உடையதாகிறது. இது அன்னைக்கு வந்து மாமா புக் டாக்டர் நண்பர்களிடம் எய்ட்ஸ் நோயாளிகளை என்னிடம் அனுப்புமாறு இந்த யோக முறையினால் அவர்களுடைய குணப்படுத்த நான் முயற்சிக்கிறேன் என்று நான் கூறினேன். அவர்களும் ஒத்துழைக்க சம்மதித்தார்கள். இயற்கையோடு இயந்த வாழ்வு இந்த நீருணு முறை என்பதை என் 7 வருட அனுபவத்தில் 100 முறைக்கு மேல் சரி செய்து பார்த்திருக்கிறேன். சரி செய்து பார்க்கப்பட்ட என் சொந்த ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றன. வேண்டுமென்றே நான் பல வகை ஆகாரங்கள் உண்டு பார்த்து அவற்றை மாறிவிட்ட என் உடல் பல வகையில் தள்ளுவதை வேண்டுமென்றே பல ஆகாரங்களை தின்று என்னது மாறிவிட்ட என் உடல் பல வகைகளில் தள்ளுவதை என்ன சொல்ல தள்ளுவதை ரிஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லுது. உடம்பு வந்து வேண்டாம்னு சொல்லுது.
அதாவது எழுத்துப்பிழை இருக்க மாட்டேங்குது. சரி, தள்ளுவதை ரிஜெக்ட் செய்வதை. ரிஜெக்ட்னா உடம்பு வேணாம்னு சொல்லுதுங்கய்யா. தள்ளுவதை ரிஜெக்ட் செய்வதை அப்படி கொடுத்துட்டாரா, பிராக்கெட்ல போடுறேன். ரைட், சரி. தள்ளுவதை பலமுறை தள்ளுவதை பலமுறை சரிபார்த்தவன். இப்ப புரியுது. தள்ளுவதை பலமுறை சரிபார்த்தவன் என்று முயற்சியில் எழுதுகின்றேன். மனித உடல் எப்படி சுத்தம் படிங்க. பல வகை ஆகாரங்களை உண்டு தான் இப்படி ஆயிப்போச்சுங்கிறார். ஆமா, சரி. மனித உடல் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட பின் விண்வெளி சக்தியை பெற்று வாழ ஆரம்பிக்கிறது. தான் பெற்ற உயர்வான நிலையிலிருந்து கீழே இருங்க அது விரும்புவதில்லை. அதாவது உயர்வான நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பானது என்னது, கீழ்நிலைக்கு வர விரும்புறது இல்ல. உடம்பு என்னது, சித்தர்கள் மாதிரி மேல உட்காந்துக்குது. உடம்பு மேல்நிலைக்கு போறதுனால நீ பலகாரம் பச்சடி வேண்டாங்குது. இட்லி, தோசை, கறி, மீன், கோழி, முட்டை, கருவடை, முண்டங்களை ஏன்டா திங்கிறேன்னு அது கேக்குது. நான் தான் உயர்நிலை கொண்டுட்டு போறேன்ல, சாவா நிலை கொண்டு போறேன்ல, ஏன்டா அறிவு இருக்கான்னு அது கேக்குது. என்னது கேக்குது. அதே ஏன்டா வாயில மிளகா வச்ச காக்குதே இல்லையா, கண்ணுல தண்ணி வருதா இல்லையா, இப்ப மிளகா சாப்பிட்டா கண்ணுல தண்ணி வருதா இல்லையா, ஏன்டா முண்டா வாயில மிளகா வைக்கன்னு சொல்லுதா இல்லையா, சொல்லுது. அப்புறம் நீ அது மீறி உள்ள தின்னுட்டே இருந்தீங்கன்னா, நல்ல காரத்தோடு உள்ள அடிச்சுன்னா, நல்ல மீன் வருவாள் அடிச்சு நன்னாகு சாவிடாங்குது. என்னது அதைத்தானே வேணுங்கிற. உடம்பு எதுக்குதே இல்லையா, காரத்தை உடம்பு எதுக்குதே இல்லையா, எதுக்குதுயா, அது உடனே ரியாக்ஷன் கொடுக்கும், ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ண, அப்புறம் ரிஜெக்ட் பண்றது வடி தெரிஞ்சுன்னா அப்புறம் சாவுதான். ருசி இல்லாம யாராவது திங்க முடியுமான்னு கேக்குறேன். இப்ப கார்போஹைட்ரேட் ஃபேட் இருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அறிவியல் ரீதியா கேளுங்க. அதாவது நான் என்ன நேரடியா புலன்களை வச்சே கேட்கறேன். நான் கேட்கறேன் நேரடியா புலன்களை வச்சே கேட்கறேன். இப்ப கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீனா மாவு, தனி கார்போஹைட்ரேட் உலகம் கிடையாது. உலகத்துல பாத்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்துல தனி கார்போஹைட்ரேட் கிடையாது, தனி ஃபேட் கிடையாது, தனி புரோட்டீன் கிடையாது. என்னது தனியா கிடையாது, தனியா கார்போஹைட்ரேட் கிடையாது, தனியா புரோட்டீன் கிடையாது, தனியா ஃபேட் கிடையாது, எல்லாம் மிக்சிங் தான். எல்லாமே CHO, எல்லாம் CHO. என்னது CHO, இந்த மூணு சேர்ந்தது தான் எல்லாமே. சீனா கார்பன், ஹெச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். அவ்வளவுதான். இதுல மாலிகுல், சி மாலிகுல் எவ்வளவு இருக்கு, ஹெச் மாலிகுல் எவ்வளவு இருக்கு, ஓ மாலிகுல் எவ்வளவு இருக்கு, அவ்வளவுதான். இது சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட், வேற ஒன்றும் இல்லை. அங்க எண் மட்டும் வரவே வராது. எண்ணு வந்து ஆரோக்கியமா மாறுது. நீ அது நைட்ரஜன் வந்து ஆரோக்கியமா மாறுது. நைட்ரஜன் வந்தா காய்கறியில மட்டும்தான். காய்கறியில பார்த்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா பயோ போட்டான் சொல்றாங்களே, பயோ போட்டான் ட்ரீட்மெண்ட்ங்கிறாங்க. என்னது பயோ போட்டான்? இப்ப லேட்டஸ்டா ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. பயோ போட்டான். இப்ப சயின்ஸ் டைரக்ட்ல போங்க, சயின்ஸ் டைரக்ட்ல போய் சயின்ஸ் டைரக்ட் ரொம்ப டாப் மோஸ்ட் சயின்ஸ் மேகசின், நான் ரொம்ப அதுதான் படிப்பேன். புரியுதுங்களா? ஒன்னா பிரிட்டானிக்கா படிப்பேன், அல்லது டைரக்ட் சயின்ஸ் படிப்பேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். என்னது சயின்ஸ் டைரக்ட், ஒரு ஆலமரம் மாதிரி போட்டிருப்பான், ரொம்ப அருமையா இருக்கும். இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல் அது, சயின்ஸ் டைரக்ட். நீ கூகுளில் போனீங்கன்னா 2-3 தான் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டில வருவான். நீ சயின்ஸ் டைரக்ட்ல போய் ஃபோட்டான் போடுங்க. வாட் இஸ் பயோ ஃபோட்டான் மெடிக்கல், பயோ ஃபோட்டான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போட்டு பாருங்க. அது இன்னைக்கு நான் படிச்சு பார்த்தேன். யாருக்காக படிச்சு பார்த்தேன்னு கேட்டு, நான் காலையில் ஒருத்தர் சுமன் வந்திருந்தார் இல்லையா, அவர் சில செய்திகளை சொன்னாரு. சரி பார்க்கலான்னு படிச்சு. அது என்ன சொல்றான்னா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அந்த பொண்ணுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல. பயோ ஃபோட்டான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் வரல. அது என்னடா பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறான். கடைசியில சொல்றான், மாவுச்சத்து இல்லாத உணவை கொடுத்த உணவுதான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு எழுதுறான். என்னது சொல்லுங்க, மாற்றி கொடுக்குறான். கார்போஹைட்ரேட் இல்லாத உணவு, அது பேரு குளூட்டான். பேரு குளூட்டான். குளூட்டான் GLOTON, குளூட்டான். என்னது குளூட்டன் எதுல இருக்கு? குளூட்டன் எதுல இருக்கு தெரியுமா? மாவுல எல்லாம் குளூட்டான் தான். என்னது
செருப்படி போட்டேன். காலையில படிச்சு பார்த்தேன். அட நாம் இதை தாண்ட கத்துறான், செருப்படி போட்டான். அதுல எனக்கே செருப்படி போட்டான். அட முண்டமே நீ, அட இடியன் முண்டமே நீ சொல்றதா நானும் சொல்றேங்கிறான் அவன். அட இடியன் முண்டமே நீ தேடுறதாண்ட நானும் சொல்றேன்ட்டான். அதை படிச்சு பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அட கொக்க மக்க, அது என்ன க்ளூவா வைக்கிறான் பாருங்க. பசையம் என்கின்ற குளூட்டான் அப்படிங்கிற. அட கொக்க மக்க, இதை தாண்ட நாங்க பசை, இட்லி பசை, சோத்த பசை, சோத்து பசை, பசை நாங்க சொல்றோமே. அப்ப பசையனே போட்டான் அதுல. என்னது பசைன்றது இப்போ நம்ம கோந்து தானே, அது குளூட்டன் பசைதான். ஆமா, சோத்து பசை, சோறு ஏன் ஒட்டுறது, குளூட்டான் இருக்குது. குளூட்டான் கார்போஹைட்ரேட் ஒட்டக்கூடியது, கார்பன் மாலிகூல் பைண்ட் ஆகுது. கார்பன் பாண்டிங். என்னது கார்பன் பாண்டிங்னா ஒட்டுறது. என்னது பாண்டிங், கார்பன் பாண்டிங். அது பேரு குளூட்டான்னு பேரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மைதால வந்து நிறைய இருக்குதும்பாங்க. என்னது மைதா 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 ரொம்ப டேஞ்சரஸான ஃபுட். எங்க டேஞ்சரஸ், ஒரு டாப் தெரியுது எங்க சொல்லிக்கிட்டு. ஆனா அதுதான் சூப்பர். பேக்கரியில பேர் என்னங்கிறீங்க, பேக்கரி ஐட்டம் பேர் மைதா தானே. கேக் என்னங்கிறீங்க, கேக்கு பிஸ்கட் எல்லாம் என்னங்க, அப்புறம் நீ நெய்யும் சர்க்கரையும் போட்டா அடிச்சு நொறுக்கவும் இல்லை. நாங்க கழுத வெட்டையா இருந்தாலும் நெய் சக்கரை, கழுத வெட்டையா இருந்தாலும் சர்க்கரையும் மைதாவும் கலக்கி அடிச்சிருங்க. நெய்யி சர்க்கரை மைதா போட்டு அடிங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்கப்பா சாமி, இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்பா. என்னது சாமி இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்பா. ஐயா நான் இரவு 8 மணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். மொபைல் இது பேட்டரி முடிஞ்சிருச்சுங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி.